இந்த வீடியோவில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிளோடு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு எம்எக்ஸ் பிளேயர் தேவை, இல்லை விஎல்சி பிளேயர் தேவை. கரெக்டாக? அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு வேர்டு வேணும், இல்லைனா WPS ஆஃபீஸ், இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது. அதே மாதிரி பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் போயிட்டு பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் டவுன்லோட்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் தெரிகிற டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பைத்தான் டவுன்லோட் ஆகும். பைத்தான் டவுன்லோட் ஆன உடனே அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி add python.exe to path அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டால் நவ் கொடுங்க. பைத்தான் இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இப்போது பைத்தான் எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் போயிட்டு IDLE அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். எனக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் தான் நம்ம பைத்தான் கோட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் print அப்படின்னு டைப் பண்ணி ஸ்மாலில் டைப் பண்ணுங்கள். ஸ்மால் லெட்டரில் print அப்படின்னு டைப் பண்ணி இதுக்குள்ளே உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். என்னோடய பேர் ஜான். நான் என்னோடய பேரை டைப் பண்ணுறேன். எனக்கு நான் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன டைப் பண்ணேனோ அது அப்படியே வெளியே பிரிண்ட் ஆயிடுச்சு. எகெயின் நான் பிரிண்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இதுவும் அப்படியே எனக்கு வெளியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போது வேரியபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்கிட்ட இந்த மஞ்சத்தூள் இருக்குது, சரியா? இந்த மஞ்சத்தூளை கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். இதே மாதிரி ப்ரோக்ராமிங்கில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த பாக்ஸ், அந்த இடம், அதை தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாக்ஸுக்கு மஞ்சளை கொட்டி வைக்கிறதுக்கு நான் மாத்தூள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இந்த பாக்ஸில் ஒரு நம்பரை போட்டு வச்சா அந்த பாக்ஸுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அந்த பாக்ஸுக்கு A அப்படின்னு சொல்லி ஒரு பேர் கொடுக்க போகிறேன். இந்த பாக்ஸ் தான் வேரியபிள். இந்த பாக்ஸுக்கு நான் கொடுத்துருக்கிற நேம் தான் வேரியபிள் நேம். இப்போது நான் ப்ரோக்ராம் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஃபைல் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுங்க. சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை டாக்குமெண்ட்லேயோ ஏதோ ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. நான் டாக்குமெண்ட்டில் பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபோல்டருக்கு உள்ள இப்போ நான் இந்த ஃபைலை வேரியபிள் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணுறேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் .py அப்படின்னு சொல்லி எனக்கு சேவ் ஆகிருக்கு. py அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பைத்தான் ஃபைலை தான் .py அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நான் இதுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். a = 10. அதாவது a அப்படின்ற வேரியபிளில் 10 அப்படின்ற நம்பரை நான் சேவ் பண்ணியிருக்கேன், சரியா? அடுத்து b = 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். b அப்படின்ற வேரியபிள்லையும் 10 அப்படின்ற நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்து பிரிண்ட்னு போட்டு a + b அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஏல நான் 10ன்னு கொடுத்துருக்க வேல்யூவும் பியில் நான் 10ன்னு கொடுத்துருக்க வேல்யூவும் ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு இப்போது பிரிண்ட் ஆகும். ரன்னை கிளிக் பண்ணி ரன் மாடியூல் கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்னோடய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எகெயின் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். a அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்குள்ளே 10 அப்படின்ற நம்பரை சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி b அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்குள்ளேயும் 10 அப்படின்ற நம்பரை சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா 10 + 10 ரெண்டும் சேர்ந்து 20 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது வேரியபிள்னால் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து டேட்டா டைப்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? மஞ்சத்தூளை கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டப்பா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. மஞ்சத்தூளை நான் இதில் கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டப்பா வேணும். அதே மாதிரி இப்போ பருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பருப்பை கொட்டி வைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு டப்பா வேணும்.
ரெண்டுமே உணவுப் பொருள் தான், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ரகம், வேறு வேறு டைப். கரெக்டாக? அதே மாதிரி பைத்தான்லேயும் நிறைய டைப் இருக்குது. நம்பர் எல்லாமே ஒரு டைப், வார்த்தைகள் எழுத்து எல்லாமே ஒரு டைப். இந்த நம்பர் எல்லாத்தையும் இன்டிஜர் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது அதையும் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். எகெயின் இந்த இடத்துக்கே வருவோம். இப்போ நான் a = 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து பிரிண்டில் டைப் ஆஃப் a, அதாவது டைப்புன்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே a போட போகிறேன். இப்போது எனக்கு இது என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா, டைப் ஆஃப் a அப்படின்னு போட்டால் இந்த a அப்படின்ற வேரியபிள் என்ன டைப், இன்டிஜர் டைப்பா, அதாவது நம்பரா இல்லை வார்த்தையா, இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் கிளாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது இன்டிஜர். ஏக்குள்ளே நீ ஒரு நம்பர் போட்டிருக்க, அதாவது ஏக்குள்ளே ஒரு இன்டிஜர் போட்டிருக்க, அதோட டைப் இன்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிடுச்சு. இப்போது இதே நான் ஏக்குள்ளே 10 போடாமல் a = EMC அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணுறப்ப கிளாஸ் str அப்படின்னு சொல்லி வருது. strனா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங். எப்படி நம்பர் இன்டிஜரோ அதே மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி பைத்தானில் நிறையா டேட்டா டைப் இருக்குது. அது எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுத போகிறேன். a = 10, b = 20, c = a + b. இப்போ நான் print c அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஏல இருக்கிற 10ம் பியில் இருக்கிற 20யும் ஆட் ஆகி சியில் 30 அப்படின்னு எனக்கு சேவ் ஆகும். இப்போ நான் print c அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப எனக்கு அவுட்புட்டில் 30 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது இன்னொரு தடவை இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த a இருக்கு இல்லையா, இது வேரியபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? அடுத்து இந்த b இருக்குது, இந்த bயும் வேரியபிள் தான். அடுத்து c இருக்குது, இந்த cயும் வேரியபிள் தான். இந்த சைடு 20 அப்படின்னு இருக்குது, இது இன்டிஜர். சரியா? இப்போது நடுவில் இருக்கிற இந்த ஈக்குவல் டு என்னது, இந்த ப்ளஸ் என்னது, இந்த ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாத்தையும் தான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி பைத்தானில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ரேட்டரையும் அடுத்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக ப்ரோக்ராமோட பார்க்க போகிறோம். இப்போது டேட்டா டைப்னா என்ன, வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளோட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்னுமே நீங்கள் எரர் மிக்ஸ் கிளவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி கேட்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குவரிஸை நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம்.